ஒரு 10 எம்எல்ஏ ஒரு 5 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாதான் அடுத்த தொகுதிக்கு மேலே போக முடியும். இப்படிதான் இது வந்து பியூரா திமுக ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க வளர்ந்த விதம். அவங்க கொஞ்சம் அப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 15 சீட்டு, அடுத்து அப்படி மெல்ல மெல்ல தான் வந்தாங்க. எடுத்தோன்னெல்லாம் ஆட்சியெல்லாம் பிடிக்கல அவங்க, பார்த்துக்கோங்க. சரி, ஓகே நேரம் கபிலன், ஆயிடுச்சு. இந்த வாட்டி கரெக்டா தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி இறங்கி கரெக்டா வேலை செய்யறோம். பார்க்கலாம், ரிசல்ட் பார்க்கலாம். இல்லை 10-15 வருஷம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் 5 எம்எல்ஏ பார்த்தே ஆகணுங்க. கட்சி வளர்த்து ஆரம்பிச்சு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? இனிமேலும் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. இனிமேல்லாம் வேலைக்கு ஆகுது. நாளைக்கு ஒருத்தன் கட்சி ஆரம்பிப்பான், நாளைக்கு அவன் வந்து பல்லு பிடிச்சி பார்ப்பான். இது தேவையாது. இல்லைங்க, இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்முங்க. கன்ஃபார்மா உள்ள போகணும். எத்தனை பேருன்றத ரிசல்ட்ல பார்க்கலாம். பார்ப்போம். 8% நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி தான், பிரச்சனை கிடையாது. எனக்கு என்னமோ திமுக தான் வரும்னு தோணுது. எனக்கு என்னமோ திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு எனக்கு என்னமோ தோணுது. இல்ல களத்துல இல்லங்க, நான் களத்துல பாக்குறேங்க. நம்ம ஊர்ல, பக்கத்து ஊர்ல, ஃப்ரெண்டு ஊர்ல நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. அப்படிதான் போகுது. ஆனா நல்லா இருந்திருக்கும். இந்த அவங்க சொல்ற அந்த 200க்கு 200 போவாங்களா இல்லையான்றதுலாம் அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா திமுக பிடிச்சிரும்னு தான் சொல்றாங்க. அதிமுக நான் எனக்கு என்னையா பண்றாங்க, டிஎல்ல கூட தேடுறேன், எங்கேயாச்சும் பண்றாங்களா, நம்ம கண்ணில் படலையா? நீ ஒரு சரியான அடித்தடி நடக்குது தாசில்தார் ஆபீஸ்ல. ஒரு விஷயம் சொல்லவா? இந்த திமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சுதான் 2வது இடத்துக்கு நாங்க வர முடியும், சரிங்களா? இந்த வாட்டி ஏடிஎம்கே அடிச்சு கண்டிப்பா இந்த எலெக்ஷன் தோத்தானா காலி. ஏடிஎம்கே அடிச்சு போய் பால் காயின்னு சொல்லி பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க டார்கெட் ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு தான் மேலே ஏறுறதுதான் டார்கெட். வேற எதுவும் டார்கெட்லாம் கிடையாது. இந்த வாட்டி அதான் டார்கெட். நடுவுல 2வது இடத்துக்கு தான் எல்லா இடத்துலயுமே எங்கெங்கெல்லாம் கூட்டணி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலயும் அடிக்கல. பில்லார ராஜேஷ் சொன்னாரு திமுக வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்றாங்க. ப்ரோ, நான் ஐம் நாட் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் எனி பார்ட்டி, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், களத்துல விசாரிச்ச வரைக்கும் இங்க களத்துல யதார்த்தம் வேற ஒண்ணு. 2வது, கொங்கு சைடுலாம் அதிமுக அடிச்சிக்க முடியாது. ஆமா, ரைட்டு. ஆனா அதே பவர்ல எல்லா ஏரியாலும் இருக்கிறாங்களான்னு கேட்டா டவுட்டு தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக அழிகிறதுலாம் அவங்களுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து வந்தா தான் கட்சி அழியும். மணின் மைந்தன், புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்சி அழிஞ்சு அந்த இடத்துல, அதாவது ஒரு மரம் பட்டு கீழே விழுந்து அதுக்கு அடியில் இருக்கிற அது உரமா ஆகி அதுலேருந்து வேற ஒரு கண்ணு கிளம்பும். உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஆனா கீழே இருக்கிறது தான் அவ்வளோ பெரிய மரத்தை சத்துக்களை இது பாதி பிடுங்கிக்கும், இது இந்த பக்கம் வளரும். புரியுதுங்களா? அது வளர்ந்தாதான் ஒன்று அழியும், ஒன்று அழிஞ்சாதான் ஒன்று வளரும். அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாரும் இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அதில் யார் நல்லது அதிகமாக செய்கிறாங்க, யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க தான் பஞ்சாயத்து. இது இப்படியே போச்சுன்னா வயசாகுது, பார்த்துக்கணும். கட்சியில் இங்கே பாருங்க, அதிமுகலையோ திமுகலையோ அடுத்த கட்ட கட்சி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஃபேக்டை பேசுவோம், கரெக்டா? திமுகலையும் அதிமுகலையும் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இங்கே சீமான் தான் நான் என்டிஏக்கு ஃபேஸ் வேல்யூவே சீமான் மட்டும்தான். சீமானை எடுத்துட்டு நீங்க அடுத்த கட்ட தலைவர் யாரை சொல்லுவீங்க? சிட்டிசன் சரணே, இது உனக்கு தேவையில்ல வேலை. சரணே, இது உனக்கு தேவையில்ல வேலை பாரு. மணின் மைந்தன், நீங்க இல்ல கபிலன், நான் கலாய்க்கிறது சொல்ல, சீரியஸா நல்ல ஸ்பீக்கரு, நல்ல கிரவுட் புல்லரு. சும்மா ஏரியா சரணே கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பார்ப்ப. நீ திமுக சப்போர்ட்டராகவே ஒன்றும் பிரச்சனை. நான் நாம் தமிழ் கட்சிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். புரியுதா மணின் மைந்தன் நான் சொல்றது உங்களுக்கு? அதுதான் எனக்கு கிளியரா புரியுது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துல அடுத்த லீடர் வந்துருவாங்க. அதுக்கு நாம ஃபர்ஸ்ட் சட்டசபை போகணும். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சீட்டு ஜெயிச்சு போவோம். அதான் நீங்க சொன்னீங்களா, அது சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாலே டக்கு டக்குன்னு கீழே கட்டமைப்பு ஸ்ட்ராங் ஆயிரும். உள்ள போறது வெளியே பார்ப்போம். அது வரைக்கும் மத்தவங்களை போட்டு கடிக்காம இருந்தா சரி. இல்ல கபிலன், அப்படிலாம் இல்ல. நான் சொல்றேன், டிடிவி தினகரன் சட்டசபைக்குள்ள நுழைஞ்சாரு.
ஏன் மூவ் பண்ணார் நுழைஞ்சாரு, டிடி சரியா? தினகரன் விஜயகாந்த் நுழைஞ்சாரு. இல்ல டிடி தினகரன் கட்சி ஆரம்பிச்சு சும்மா அது பேரவைன்னு ஆரம்பிச்சாப்புல. டிடி தினகரன் கட்சியை லிஸ்ட்ல எடுத்துக்கல. என்ன என்ன நீ பேசுற? நீ யாரு எதை கூட நாம் தமிழ் கூட நீ அதை கூட டிடி தினோட கம்பேர் பண்ணுவியா? இல்ல சட்டசபைக்குள்ள போறத பத்தி பேசினாங்கல்ல. மூவ் பண்ணார், சட்டசபைக்குள்ள போனாரு. விஜயகாந்த் சட்டசபைக்குள்ள போனாரு. சட்டசபைக்குள்ள போறது மட்டும் பிரச்சனை இல்லப்பா, கன்சிஸ்டன்டா இருந்தாங்களா? எங்களுக்கு 15 வருஷம் கன்சிஸ்டன்சி இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் இருக்கா? சரணு திமுகவோட வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் 1960 எப்படி இருந்தது வளர்ச்சி மட்டும் எனக்கு சொல்லு. திமுக வளர்ச்சி சொல்லு. நான் சொல்லிட்டா கபிலன், முதல் எலெக்ஷனே 5 சீட்டு ஜெயிச்சோம். எப்படி ஜெயிச்சீங்க? அதுக்கு முன்னாடி இல்ல அண்ணா ஆரம்பிச்ச நீ கட்சி சொல்லாத. நான் பெரியாருக்கு போறேன். நான் தாய் கழகத்துல இருந்து தொடறேன். நீ என்ன டைரக்டா நீ அண்ணா கிட்ட போயிட்ட? நான் அதுக்கு முன்னாடி போறேன், பெரியார் கிட்ட இருந்து போறேன். நான் அங்க அவரு தானே ஆரம்பிச்சாரு இயக்கம். அங்க இருந்து எப்படி ஆரம்பிச்சாங்க? ஜனநாயக கட்சி கூட எப்படி மோதுனீங்க? அதை சொல்லுங்க, அந்த வரலாறு சொல்லுங்க. இயக்கம் அதே மாதிரி 18 தான் ஃபர்ஸ்ட் டைம், ரெண்டாவது தடவை 50, மூணாவது தடவை இல்ல ஃபர்ஸ்ட் 15 இருங்க. ஃபர்ஸ்ட் 15. ஆனா 5 பேர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 5 பேர் ஆதரவு கொடுத்த திமுக 5 எம்எல்ஏ வாங்கினாங்க. 5 பேருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 5 பேரும் சட்டசபைக்குள்ள போனாங்க. அடுத்த எலெக்ஷன் 15, அதுக்கு அடுத்தது 55, அதுக்கு அடுத்தது ஆட்சி. இல்ல நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஃபேக்டாவும் பேசுறேன். எனக்கு அதிமுக பிடிக்காதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி அழியணும், திமுகவா அதிமுகவா அழியணும்னா இங்க ஒரே கட்சி. நல்லா புரிஞ்சுக்க, நல்ல ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது மட்டும் நடக்காது. இது சைனாவோ இல்ல இது கொரியாவோ இல்ல, ஒரே கட்சி ஆட்சி புரிஞ்சு ஒரே கட்சி மொத்தமா ரஷ்யாவோ கிடையாது. தோப்போம் கபிலன், திமுக கண்டிப்பா தோக்கும், ஒரு நாள் தோக்கும். எதிர்கட்சி வர எலெக்ஷன் திமுக ஜெயிக்கும், நான் அதுல ஷூரா சொல்றேன். ஆனா அதுக்கு அடுத்த எலெக்ஷன் பெரிய கேள்விக்குறி உனக்கே ஒண்ணு நானே வைக்கிறேன். ரெண்டாவது, இந்த இடத்துல அதிமுக ஜெயிக்குது தோக்குது வேற விஷயம். ஆனா அதிமுக நாளைக்கு தலைமையை மாத்தி அவங்க ஒரு கழகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். நாளைக்கு அதிமுக எடப்பாடி அனுப்பிட்டு வேற ஒரு புது மெம்பர் சசிகலாவோ டிடிவி தினகரனோ இல்லாம புது ஆளுங்க உள்ள டேக் ஓவர் பண்ணா எப்படி ஜெயலலிதா டேக் ஓவர் பண்ணிச்சோ அந்த மாதிரி ஒரு பொம்பளையோ ஆம்பளையோ அதிமுக டேக் ஓவர் பண்ணி ஒரு அளவுக்கு உள்ள பண்ணோம்னா அது அவங்க உழைக்கிற உழைப்பை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி அவங்களுக்கு சின்னம்லாம் பிரச்சனையே கிடையாது. ரெட்டையில சின்னம் உங்களுக்கு எப்படி சூரியன் சின்னமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரெட்டையில சின்னம் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரிதான் நாளைக்கு ஒருவேளை அவங்க இதை பண்ணல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வாய்ப்பை நாம் தமிழர் தட்டிக்கும். ஏன்னா 3வது பெரிய கட்சி, இது மறுக்கவும் முடியாது. அவங்க நாளைக்கு அடுத்து தட்டிட்டு போறதுக்கு நாளைக்கு அவங்க எதிர்கட்சி உட்கார்ந்தாலும் உட்காரலாம் இல்லையா? இல்ல ஆனா கபிலன் மேட்ரு என்னன்னா, ஐடியாலஜிக்கலா எனக்கு இவங்க வந்தா சந்தோஷம். ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட எல்லாம் விட்டு சரணு, உனக்கு எந்த கட்சி கிடையாது. மேட்ரு என்னன்னா அதிமுக அழிக்குதுன்னா அது பிஜேபிக்கு தான் ஃபேவர், நாம் தமிழருக்கு ஃபேவர் இல்லை. ஏன்னா அதிமுக இருக்கிறவன் எல்லாம் சாஃப்ட் சங்கி. பிஜேபி வளருது வளரல அது வேற விஷயம் சரணு. அதிமுக பிஜேபி வரல அது வேற விஷயம், அது கூட்டணி கணக்கு. ஆனா நாளைக்கு உறுதியா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன், நாளைக்கு காங்கிரஸ் சென்ட்ரல் ஆட்சிக்கு வரும். கரெக்டா? காங்கிரஸ காட்டிதான் இங்க ஸ்டேட்ல அரசியல் பண்ணிட்டு இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்க. நாளைக்கு இவங்க வந்தா இது செஞ்சிருவாங்க, நாளைக்கு அவங்க அதை செய்யலன்னா நாளைக்கு உங்களுக்கும் காங்கிரஸுக்குமே பஞ்சாயத்து நடக்குது. இன்னைக்கு நீங்க சீட்டு பிரிச்சு விட்டதுல செல்வ பிறந்த பஞ்சாயத்துல தொகுதியில பஞ்சாயத்து நடக்குது. ஐயோ கபிலன், திமுக தோக்காதுன்னு சொல்லல, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக அழியாதுன்றேன். இல்ல நான் உனக்கு சொல்றது உனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னா, நீ இவங்க எது வேணாலும் நடக்கலாம் நான் சொல்றேன் சரணு. எது வேணாலும் அரசியல நடக்கும். இன்னைக்கு பெரிய கட்சியா இருக்கிறவங்க தலைமை போச்சுன்னா அடுத்து அது அடுத்த அப்படியே கீழே இறங்கின வரலாறுலாம் இருக்கு. அதனால எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும், எந்த விதைக்குள்ள என்ன மரம் இருக்குன்னு கெஸ் பண்ணாத. நான் உனக்கு சின்னல ஒரே நீ போயிட்டு திமுகவோட அசம்பிளி எலெக்ஷனோட வரலாறு நீ எடுத்துப்பாரு, அவங்களோட வளர்ச்சி நீ பாரு, படிப்படியா தான் இருக்கும், படிப்படியா இருக்கும். அந்த ஆர்கானிக் வளர்ச்சி இருக்குல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஒரே ஒரு நிமிஷம் இப்பதான் பார்த்தேன். 1949ல வந்திருக்க ஆரம்பிச்சு 1956 வர தேர்தல் ஒர்க் பண்ணிருக்காங்க. 57ல தான் 15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? 11 வருஷம் உழைப்பு இருக்கு பின்னாடி. 15 சீட்டு ஜெயிச்சதுக்கு பின்னாடி 11 வருஷம் உழைப்பு.
அதுக்கு அதுக்கு அதைத்தான் நான் சொன்னேன், அதைத்தான் நான் வரலாறு எடுத்து சொன்னேன். நீ சரண் என்ன பண்ணிட்ட, நீ ஸ்ட்ரெயிட்டா உடனே ஃபர்ஸ்ட் இதுலயே எடுத்த உடனே இத்தனை சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. ராஜா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உழைப்பு இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். அன்னைக்கு மொத்தமா இருந்தாங்க எல்லாரும், எம்ஜிஆர், அண்ணா, கலைஞர், பெரியாரு, இன்னும் நிறைய பேரு. அதெல்லாம் கூட்டு உழைப்பு. முஸ்லீம் லீக்கே காயிது மில்லத் முஸ்லீம் இந்தியன் முஸ்லீம் லீக்கே அவங்க கூட்டணி வச்சாங்க. அதனாலதான் நாளைக்கு வந்து சொல்ல முடியாது. நாளைக்கு புதுசா ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கலாம். அவன் கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு புதுசா ஒருத்தன் வந்து நாளைக்கு வந்து திடீர்னு வந்து எதிர்கட்சியா கூட உட்காரலாம். அது நடக்கலாம். உழைக்கிறது தான். நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன உழைக்கிறியோ அதுதான். நீ வேட்பாளர்களை நீ வேட்பாளர் நேரத்துல நீ போய் இப்போ ஓட்டு கேட்கறியா, அதுதான் பலன் தரும். நீ கட்சி முத நாள் கட்சி ஆரம்பிச்சிருந்தா உழைக்காம நீ வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு அப்பவே பிரச்சாரம் பண்ற நேரத்துல போயிட்டு நான் உழைக்கிறேன் வெயில பண்ணினா ஒன்னும் ஓட்டு விட. ஆரம்பத்துல இருந்து வேலை பார்க்கணும். ரெண்டு விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஸ்பேஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? 5 மணிக்கு 5:30 முடிச்சிருவாங்க. அதெல்லாம் இல்ல, 5:30 போயிட்டீங்களா? எனக்கு வந்து சீரியஸா பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, டிவிக்கே மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? ஆமா. அது போயிடுச்சு. இன்னொன்னு, மொசக்குட்டி தூங்கி எழுந்தே வந்தாச்சு. ஆமா பாருங்க. ஜிப்சி ப்ரோ, நான் 3:30 வேற ஒண்ணு இல்ல ஜிப்சி, அந்த ஈஸ்வரன் ஒருத்தவங்க உள்ள விட்டு அந்த நாயை அடிக்க போய் அத போய் நான் அதிமுக வண்டி தற்குறி எந்த வேஷத்துல வந்தாலும் அவன் அந்த டாபிக் மாத்தி ஒரு வண்டி சொல்றேன். வண்டி அதிமுக பக்கம் திரும்பி, அதிமுகல இருந்து அந்த அப்படியே இந்த பக்கம் இது என்டிக்கு பக்கம் திரும்பி, என்டிக்குல இருந்து இப்ப இந்த திமுக பக்கம் திரும்பி அப்படியே சுத்தி பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கு. நான் வந்து மேல வந்து அந்த நாய்க்கு மியூட் போடதான். ஆனா எனக்கு அவனை மட்டும் லிசனர்ல காட்டுது, ஸ்பீக்கர்லயே காட்ட மாட்டேங்குது. என்னால மியூட் கூட போட முடியல. அவன் வாயை வச்சான்னா எடுக்கவே மாட்டான். தவளை மாதிரி கத்திட்டே இருப்பான். அவன் சொல்லிட்டு ஓடிடுவான். அவன் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏடி ஜிப்சி, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ஈஸ்வரு? அவன் ஏடிஎம் கிடையாது. அவன் ஏடிஎம் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது அவனுக்கு என்னன்னா விஜய் மேல சாஃப்ட் கார்னர் ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து என்னன்னா அவனுக்கு வந்து என்னன்னா திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்றான். ஆனா டிபில எடப்பாடி டிபி வச்சிருக்கான். இங்க டிவிக்கே காரணம் பாத்தீங்கன்னா எதிர்ப்பு. ஆமா, டிவிக்கே காரணம் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பிரதானத்தை வச்சுக்கிட்டு போவானுங்க. இந்த திமுக எதிர்ப்பை மட்டுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அரசியல் பண்றவன் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாரும் அரசியல் எதிரி, ஓகே நீயும் எதிரின்னு சொன்னா ஓகே, ஒரு லாஜிக் இருக்கு. எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு சொன்னா எனக்கு அங்கதான் எனக்கு இடிக்குது. சரி, நாளைக்கு லைவ் ஸ்பேஸ் இருக்கா? நாளைக்குங்களா? பேசுறாப்புல ராத்திரில கிடையாது, பகல்ல. அவன் என்னைக்கு 6 மணிக்கு மேல பேசியிருக்கான். 6 மணிக்கு முன்னாடிதான் பேசுவான். அது என்னமோ கரெக்ட் கபிலன். இந்த நாய் வரும்போது பகல்லே போட்டு பகல்லே முடிச்சிருங்க. ஆமா, மேக்ஸிமம் 7 மணி 8 மணி வரைக்கும் தாங்க இனிமேல் ஸ்பேஸ்னால பார்ப்போம். அந்த ஒரு May 1க்கு அப்புறம் May 1லேருந்து 4க்குள்ள ஏதாவது பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் மேக்ஸிமம் ஸ்பேஸ் போட்டுடுறேங்க. அவனும் ஒன்றும் பெருசாக கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அந்த புறம்போக்கு எச்சக்கலை வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறான். பொம்மையை அனுப்புறான் வெளில. அடுத்தது என்னத்தை அனுப்புவான்னு தெரியல. ஜிப்சி, பொம்மை நாயகன்னு ஏதாவது படம் பேர் டைட்டில் இருக்கா ஜிப்சி? இருக்கு. எடுங்க, அதை நான் எடுத்து போட்டு இந்த பையில மாற்றி விட்டுருவோம். சரி, மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே. மணி 5:20 ஆயிடுச்சு. எனக்கு முக்கியமான இருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு இந்த ஜெயலலிதா செத்த பிறகு தானே அந்த அம்மா பொம்மையை வச்சு ஓட்டு கேட்டாங்க. அதெல்லாம் இப்பயே டிவில, அதெல்லாம் இப்பதான் பாக்குறீங்க, டிவில இறக்கிட்டேன். இல்ல எனக்கு என்னன்னா இவன் உயிரோட இருக்கும் போதே இவன் பொம்மையை வச்சு ஓட்டு கேக்குறாங்க. அவன் வேட்பாளர் முடிவு பண்ணிட்டாயா? உனக்கு புரியல? அவன் வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அவன் போனோம். உனக்கு இன்னுமா புரியல? அவன் என்ன சொல்ல வரான் புரிகிறதா? இதெல்லாம் 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இறங்கிட்டீங்க. அது கூட பரவாயில்ல. ஒருத்தவன் பெரிய விண்டேஜ் கார்ல கட் அவுட்டை தூக்கி பக்கத்துல உட்கார வச்சு அவன் சீட் பெல்ட் போட்டான் பாருங்க. வக்காலா வழி என்னால அதை சீட் பெல்ட் போட்டான் பாருங்க. அதை பாராட்டுங்க அவனோட அறிவை. வடக்கனே மிஞ்சிட்டு போயிட்டான். வடக்கன்னா குறைய சொல்லக்கூடாதுங்க, அவங்களோட மோசமா இருக்கானுங்க. ஆமா, அது உண்மைதான். அவனாவது பரவாயில்ல, பீடா போட்டு ஏதோ சைட்லயா துப்புவான், ஏதோ ஓடும். இவனுங்க பீடா போட்டு அடுத்த வாயில துப்பிட்டு இருக்கிறானுங்க. ஐயோ கபிலன், உண்மையாலே கார்ல நீச்சல் அடிச்சாங்க பாருங்க, அம்மா காமெடி.
உண்மையாலே ஒரு வடக்கனை நான் வந்து கலாய்ப்பேன் சரியா, கடையாண்ட ஜூஸ் கடையாண்ட வேலை செய்யறான், சும்மா கலாய்ப்பேன், உங்க ஏரியா தான்டா இது அதுன்ட்டு. அவன் அந்த போலீஸ்காரன் கையை கடிச்சான் தெரியுமா விஜய் ஃபேனு, ஆமா அப்ப எத்தனை வந்து அந்த வீடியோ காட்டி கேட்டான் சரியா, நான் என்ன பண்றேன்னே தெரியல, ஓகே பாஸ் சரண்டர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இப்ப நிறைய பேர் கொஞ்சம் ஆஃப்லைன்ல பாக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட்லாம் கொஞ்சம் அவங்களுக்கே கொஞ்சம் டபுள் மைண்டடா மாறிட்டானுங்க. இப்ப ஸ்பேசஸ்ல கவனிச்சீங்கன்னா அமைதியா இருக்கிறானுங்க, பயம் பயம் தள்ளுது அவங்களுக்கு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவனுங்களால கை மீறி போயிடுச்சு, எல்லாம் கொஞ்சம் அள்ளு தள்ளுன மாதிரி தான் இருக்கிறானுங்க. நான் இப்பயும் சொல்றேன், நீ தேதி 7, இது 8, 9 வேட்பாளர்கள் சரிபார்த்தல் பண்ணி தள்ளுபடி நீக்குதல் அதெல்லாம் வரும் இல்லையா, அதுலயே அவனுங்க முக்கால் பேர் அவனுக்கு ஹோப்பு போயிடுச்சு. ஆல்ரெடி அவனுக்கு தெரியும் விஜய் கட்சி ஜெயிக்காதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் இப்ப வேண்டது என்னன்னா விஜய் எப்படியா ஜெயிச்சிடணும். இப்போ சொன்னீங்க பாருங்க, அதுதான் விஜய் அவனுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு என்னன்னா அவன் எப்படியாவது பெரம்பூர்லயும் ஜெயிச்சிடணும், திருச்சிலையும் ஜெயிச்சிடணும், அவனுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளவுதான். ஆமா, அவனுக்கு அல்லு அர்ச்சனாச்சி அல்லு அர்ச்சன்ற பாரு, அது அர்ச்சனா. அப்புறம் இவன் ஓஆர்எஸ் இவெல்லாம் பத்தி நான் கவலையா போடல. அவனுக்கு தேவை எப்படியாவது விஜய் மட்டும் ஜெயிச்சணும், விஜய் தோத்துறக்கூடாது. ஏன்னா விஜய் தோத்துட்டானா அடுத்த எலெக்ஷன் நீ விஜய் வச்சு வண்டி ஓட்ட முடியாது. உள்ளாட்சி தேர்தலே, நாடாளுமன்ற தேர்தலே, அடுத்த சட்டமன்ற தேர்தல். எனக்கு எப்படின்னா கமலஹாசன் நடந்துச்சுல, காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் லீடிங் இருந்தப்ப கடைசி பெட்டி திறந்தோடனே முடிச்சு விட்டாங்க. அது மாதிரி எனக்கு வந்து தெளிவா ஒரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு தெளிவா புரிஞ்சது என்னன்னா, அவன் கட்சியில எவனும் ஜெயிக்க போறது கிடையாது, அதை நான் உறுதியா சொல்லுவேன். ஆனா திருச்சி பெரம்பூர் தொகுதியில மத்த கட்சிக்காரங்க விட்டு கொடுக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய பாயிண்ட். இது என்ன டைம் அதுதான் நானும் நினைக்கிறேன். பெரம்பூர்ல முடிச்சுட்டா அதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க, கை தூக்கிட்டாங்க. பாருங்க, யாரு விட்டு கொடுத்தாலும் அந்த ஒரு படத்துல கவுண்டமணிக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பொண்ணு குளிக்க போற நாள் தான் மே 4. குளிக்க பெயிண்ட் வெளில வரப்போகுது. இவனுக்கு எவனுமே நிக்க மாட்டானுங்க, எல்லாம் ஓடுவானுங்க. அந்த மீம் எடுத்து வச்சுருக்காங்க கபிலன், காலகாலத்துல இறக்கி விடலாம். ஆனா ஹை சான்ஸ் இருக்கு ஜிப்சி தோக்க. 50-50 யாரு ஜெயிச்சாலும் 5000 10,000 விஜய ஜெயிக்க மாட்டாங்க. சரியான ஆம்பளையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா மேல மைக்க வாங்கிட்டு வந்து பேசுவான், ஏன் கமெண்ட்ல கமெண்ட் மட்டும் போட்டு ஓடுறான். அவ்வளவுதான். எப்பா சரண் சொன்னீங்க, சரண் நான் கட்டுறேன் பெட்டு வரியா? ஐயோ ஜிப்சி தோத்தா நல்லது, 200 பேருக்கு பிரியாணி 500 பேருக்கு பிரியாணி. நான் பெட் கட்டுறேன், நான் நிறைய எல்லாம் இல்ல 1000 ரூபாய் கட்டுறேன். பெரம்பூர்லயே அண்ணன் ஜெயிக்க மாட்டான், நீ சொல்லு. தோக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஜிப்சி, நான் தான் சொல்லிட்டேனே. அப்புறம் எப்படி நீங்க எல்லாரும் அந்த ஒரு சீட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சீட்டு 50-50 ஜிப்சி. அதாவது ஜிப்சி என்ன மேட்டர்னா, உலகத்திலேயே இறந்துட்டாங்கன்னா அவங்க போட்டோ எடுத்து வச்சு அம்மா அங்க பாருங்கம்மா அவங்களுக்கு நம்பி இவங்க முகத்துக்காக ஓட்டு போடுங்கம்மான்னு சொல்றத நான் பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதா இது மாதிரி பொம்மை மாதிரி ஒன்று செஞ்சு அவங்க படுத்து கிடக்கிற மாதிரி ஒன்று ஓட்டு கேட்டாங்க, அதெல்லாம் ஒன்று பண்ணாங்க ஆர்கே நகர்ல அனுதாப ஓட்டு. ஆனால் ஒருத்தன் உயிரோட இருக்கிறவனை சிலையா மாற்றி அவனுக்கு மாலை போட்டு, அதுவும் சொந்த கட்சி வேட்பாளரே ஒருத்தன் ஓட்டு கேட்குறான்னா அப்போ அவன் மைண்டில் என்ன, இவன் நம்மளுக்காக ஓட்டு கேட்டு வரமாட்டான், நாமளே ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் உண்டு. மாலை மட்டும் தான் கபிலன் போட்டிருக்கான், வேற எதுவும் போடல. எக்ஸாக்ட்லி. அப்படின்னா இவன் வரமாட்டான், இவன் சோம்பேறி கழுத, இவன் ஒரு புறம்போக்கி எச்சக்கல்ல மொல்ல மாதிரி தென்னை வர அப்படின்னு அவனுங்களே முடிவு பண்ணிட்டானு. ஆமா, அது எந்த ஊருன்னு தெரியல மக்களே. அது எந்த ஊரா இருந்தாலும் அந்த பொம்மையோட நிலைமை இப்ப எப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுப்பா யாராவது. நினைக்கிறேன் நான் போயிட்டா வரேன்ப்பா. எப்ப ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்குப்பா, நான் போயிட்டா நான் வரேன். மணி 5:25 ஆயிடுச்சு, ஒரு பிரேக் எடுத்துட்டு பாப்போம். ஓகே கபிலன், மொசகுட்டி போட விட்டுருமா? மொசகுட்டி போட விட்டுருமா? நீங்க வேற சும்மா இருங்க. ஐயோ தம்சம் வேற. ஐயோ மொசகுட்டி சத்தியமா சொல்றேன் மொசகுட்டி, எண்ணி ஒரு வாரத்துல உங்களுக்கு வயித்துல போகும் மொசகுட்டி. அனிஃபா நான் போயிட்டு வந்து பேசுவோம். அனிஃபா கபிலன் ப்ரோ பேசக்கூடாது, பேசக்கூடாது. படுத்து அடிக்கிற மொட்டை வெயில் நம்ம மரத்துக்கடியில படுத்து வாயை பொழந்து மல்லாக்க படுத்து சைக்கிள் ஓட்டி போட்டு இப்போ கண்டு கொய்யாமையான் கையாமையான்னுட்டு நான் போயிட்டு வந்து பேசுறேன். கபிலன் மத்தியானம் போன் பண்ணேன், என்னையா ஒரே காத்தா இருக்குன்னா, இல்ல ப்ரோ மொட்டை பாடு இல்லைக்கா. யோ ஸ்பேஸ் கூட இல்ல, போன் தானே பேசுறேன் கீழே. இல்ல நம்ம குரூப் கூட பேசினாலே வீட்டுல பெரிய பிரச்சனை.
கீழே ஏசி ரூம்ல படுக்காம உச்சி வெயில் 12 மணிக்கு மனுஷன் மொட்டை மாடல பேசுறான். ஆமா, எனக்கு கஷ்டமா போச்சு. எப்பா என்ன போயிடுப்பா, மசகுட்டி கீழே போயிடுப்பா அப்படின்னு மசகுட்டி கட் லவுட் பண்ணிட்டேன். ஸ்பீக்கர் போடுங்க, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. என்ன வார பேசிக்கிட்டு லவுட் ஸ்பீக்கர் போடுங்க மசகுட்டி. எங்க இல்ல கபிலன் இருங்க, எலெக்ஷன் முடியட்டும். முதல்ல நான் நம்ம மூடிட்டேன். bro. எல்லாம் தற்குறிங்களா இருக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே தற்குறி தான். அது லேடிஸா இருந்தாலும் சரி, விஜய் ஃபேன்ஸ் லேடிஸ் எல்லாம் தற்குறிங்க தான். விளங்கவே விளங்காது. பாத்துக்க, இந்த கட்சி இந்த தேர்தல விஜய் எல்லாம் காலி. சத்தம் லவுட் ஸ்பீக்கர் போடுங்க மசகுட்டி. நான் பேசுறேன், நீங்க பேசணும் என்ன? உங்க கூட நான் பேசுறேன். என்ன பண்ணுவாங்க? சோத்துல என்ன வெக்க வைப்பாங்களா? வெக்கிட்டோம் என்னப்பா? நீங்களே சாப்பிட்டு கபிலம் ப்ரோ, இப்பவும் நான் மொட்டை மாடல தான் இருக்கேன். அட லவுட் ஸ்பீக்கர் போடுங்க மசகுட்டி. விஜய் ஒழிங்க. ஏய் பிரிங்க. விஜய் ஒழிங்கன்னு தட்டுங்க. நாதாரி பையா, எச்சக்கல பையா, புறம்போக்கு. கபிலன் இருங்க. இன்னொன்னு சொன்னா நீங்களே வருத்தப்படுவீங்க. நம்மளுக்கு எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கபிலன், சும்மா இருங்க. நான் சாபம் விடுறேன். விஜய்க்குலாம் வயித்தால போவோம், ஜட்டி கிழிஞ்சு போவோம், பிரா கிழிஞ்சு போவோம் அந்த பயலுக்கு. நான் சாபம் விடுறேன். பெரிய மயிராமன் ஓடுகளி பையன், கரூர் ஓடுகளி. அந்த துல்லாத்தடியா தனுஷ் படத்துல அவங்க அம்மா பச்சை பச்சை திட்டுவாங்கல்ல இவனை, அவன் ஃப்ரெண்ட. ஏய் எங்க அம்மா அப்படிதான் உங்களை திட்டுவாங்க, வாடா பரவாயில்ல அப்படின்ட்டு போவாங்கல்ல. மறந்து போக கூட நம்ம வந்து மொசக்குட்டி வீட்டுல போய் கையை நினைச்சிட கூடாது. மொசக்குட்டி அம்மா நம்மள உள்ள விட்டு கையை நினைக்கிறது விஷம் வச்சிருவாங்க. 100% எனக்கு இருக்க இல்லையோ உங்களுக்கு. ஆமா, மொசக்குட்டி தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், உங்க வீட்டுல வெளில வாங்க, டீ சாப்பிடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம், வெளில எங்க வேணாலும் பண்ணுவோம், வாங்க இங்க நம்ம விருந்தே வச்சிருவோம். உங்க வீட்டுல நான் கையை நினைக்க மாட்டேன். வாய்ப்பே இல்ல. ஏன்னா சொம்பு தண்ணி வைக்கும் போதே ஜிப்சி சொம்பு தண்ணி வைக்கும், டக்குன்னு வந்து வைப்பாங்க, சத்தம் வரும். கபிலன் நம்மளுக்கு விட்ட சாபத்தெல்லாம் காதால கேட்ட கபிலன். நம்ம இன்னும் திட்டுறது அண்ணனை அதை விட மோசமா இருக்கு. மொசக்குட்டி மே 4 ஸ்பேஸ் ஜிப்சி போடுவாரு. அது ஸ்பீக்கர் போட்டு வீட்டுல எல்லாரும் கேட்கணும். நம்ம இங்க பேசுறோம், கண்ணுல இருந்து தண்ணியா வரணும். மொசக்குட்டி இங்க நம்ம பேசுற ஜிப்சி அங்க கண்ணு காவேரி ஆத்துல தண்ணி வருதே இல்லையோ, மேட்டூர் அணையில தண்ணி வருதே இல்லையோ, முல்லை பெரியாறுல தண்ணி வருதே இல்லையோ, இங்க தண்ணி வரணும். ஒரு நல்ல கபிலம் ப்ரோ, நான் அன்னைக்கு சொன்னல சனிக்கிழமை சரவணா ஸ்டோர், குட் ஃப்ரைடே அன்னைக்கு சரவணா ஸ்டோரு போயாச்சு. ரிட்டர்ன் வரும்போது கார்ல இருக்க டிரைவருக்கு எல்லாம் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல. நான் நோட்டாக்கு தாங்க போடுவேன்னு கடைசியில அப்படி சொல்லிட்டு போயிட்டான். சீரியஸா சொல்றேன் மசூட்டி, நான் சீரியஸா சொல்றேன், விளையாட்டு எல்லாம் சொல்ல. நான் பேசுறத லவுட் ஸ்பீக்கர் போட்டு வீட்டுல இருக்கிறவங்க காதல விடுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேலையை பாருங்க. மொத்தமா நான் முடிச்சு விட்டுறேன். பிரெயின் வாஷ்னா என்னன்றதை நான் காட்டுறேன் மசூட்டி. உண்மையிலே சொல்றேன், பிரெயின் வாஷ்னா என்னன்றதை நான் காட்டுறேன். நம்புங்க, உங்களுக்கு தெரியல என்னோட பேச்சை பத்தி. ஆனா என்ன, நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் வீட்டுல ஹோட்டல்ல சாப்பிடுங்க, அது மட்டும் நான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அவர் காலையில சொன்னாரு, மூளை இருக்கவங்களுக்கு சொல்லலாம், இதெல்லாம் முடியாது ப்ரோ, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு ஒரு காலையில நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் காலையில. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே மொஸ்குட்டியை